நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3D பெயிண்டிங் ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பாருங்கள். A to Z இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், காட்ட போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் அண்ட் டச் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். நண்பர்களே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு அட்டையில் வந்து இந்த டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம வால்ஸில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த அட்டையை எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரே டிஸ்கில் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு காம்போஸ் வச்சுக்கிறோம். நம்ம இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த அட்டையை வந்து கட் பண்ணி டிசைன் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, ஸ்கேல் அளவில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வட்டம் வரைச்சிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் நான் கட் பண்ணி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சிடுறோம். வட்டம் போட்டு மையப்புள்ளி சென்டர் பாயிண்ட்டை குறிச்சிக்கிறோம். அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு இது மாதிரி ஒரு லேசான ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இந்த கோட்டு வந்து எங்கே வந்து அந்த வட்டத்தை வெட்டுதோ அந்த இடத்துல வச்சு அதே 12 சென்டிமீட்டர் வச்சு இங்கே ஒரு வில்லும் இங்கே ஒரு வில்லும் வெட்டுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு அந்த கோட்டுக்கு மேலே அந்த கோடு வந்து எங்கே வந்து வட்டத்தை வெட்டுதோ அந்த இடத்துல வச்சு அதே அளவு மாற்றாமல் இங்கே ஒரு 2 வில்லு வெட்டுறோம். அதுக்கடுத்து நம்ம இப்போ எங்கே வந்து பாயிண்ட் குறிச்சோமோ கோடு போட்டோமோ அந்த இடத்துல அது ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். மொத்தம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த வட்டத்தில் 6 இடத்துல வெட்ட மாதிரி எடுத்துருப்போம். இந்த 6 இடத்தையும் வந்து பார்த்தோன்னா அந்த 6 புள்ளியும் இது மாதிரி நம்ம இணைக்கிறோம். இணைச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, இந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்து பார்த்தோன்னா 2 சென்டிமீட்டர் அளவில் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தோன்னா 12 சென்டிமீட்டர் தான் வந்து வட்டம் வரைஞ்சோம் இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொரு பக்கத்துக்கும் 12 சென்டிமீட்டர் இருக்கும். 12 சென்டிமீட்டர் 2 பிரிக்கும் போதில் 6 பாக்ஸாக வரும். 2 2 2ன்னு சொல்லிட்டு 6 பாக்ஸ் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கோட்டை வந்து இணைக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து இணைக்கிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம இணைச்சோம்னா எல்லா பக்கத்துக்கும் இணைச்ச மாதிரி வரும். அதாவது பார்த்தோன்னா 3 பக்கம் போட்டாவே போதுமானது. 6 பக்கம் அது மாதிரி தெரியும். இப்போ இந்த பக்கத்தில் இந்த மாதிரி இணைக்கிறோம். இப்போ இந்த பக்கம் போடும்போது 4 பக்கம் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு போட்டால் நம்ம 6 பக்கத்துலேயும் கோடு போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம் இந்த இடத்துக்கு. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மூலைக்கு, அதே மாதிரி இந்த பக்கங்கிற மூலைக்கு. அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் மொத்தமாக வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி போகணும் லைனு. இப்படி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் 2 பக்கமும் அதே மாதிரி போட்டுடணும். அதுக்கடுத்து இப்போ மேல் பக்கத்தில் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். மேல் பக்கத்தில் வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்டர் ஒரு பாயிண்ட்டு குறிச்சு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற கோட்டில் இப்படி போடுறோம். எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம விடுறோம். அதில் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற கோட்டில் இது மாதிரி ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி போடுறோம். அதே மாதிரி இதையும் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, 2வது கோட்டில் வெளி பக்கத்தில் 2வது கோட்டில் போயிட்டு இந்த மாதிரி போடுறோம். அதேமாதிரி 2வது கோட்டில் இருந்து மேலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கோட்டில் வளைஞ்சிடணும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வளைஞ்சிடணும். இப்போ அதுக்கு அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வரோம் 2 பக்கமும். இந்த இடத்துல ஒரு ஓட்டை, அதுக்கடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் ஒரு ஓட்டை, அதுக்கடுத்து இங்கே ஒரு ஓட்டை, மொத்தமாக 3 ஓட்டை அடுத்த பாயிண்டில் வந்து குறிச்சிக்கணும். இதில் நிறைய கோடு இருக்கிறதால உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். நம்ம எதை வெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டார்க்காக மார்க் பண்ணிது பாருங்கள். இந்த இடத்துல இப்படி போகணும் 2 பக்கமும். அதேமாதிரி சென்டர் பாயிண்ட் வரணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல இப்படி வளைஞ்சி இப்படி கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இப்படி போகிறோம். அதுக்கடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும். அதுக்கடுத்து இந்த இடத்துல இப்படி போயிட்டு மீண்டும் வளைஞ்சி இப்படி வரும். அதேமாதிரி இந்த சைடும் போகிறோம். 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்படி போயிட்டு இப்படி கட் பண்ணி இப்படி கீழே வந்து மீண்டும் அதே மாதிரி இந்த பக்கம் போகிறோம். இப்போ நான் லைன் போடுறேன் பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிற கோட்டில் நம்ம லைன் போடணும். படி ஸ்டெப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வால்ஸில் வச்சு நம்ம அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு சென்டரில் 3 ஓட்டை சொன்ன பாருங்கள். அந்த 3 கோட்டிலையும் புள்ளி வைக்கணும். அந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியலாம். நீங்கள் இன்னொரு டைம் கூட அதில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் போடணும். உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு கோடு போட்டுடணும். அதுக்கடுத்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு கோடு, அதுக்கு மேலே இங்கே ஒரு கோடு,
அதுக்கு மேலே புள்ளியில் வச்சு இங்கே ஒரு கோடு, அந்த 3 புள்ளியிலையும் வச்சு இது மாதிரி கோடு போடணும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அதுக்கு அடுத்து லைனு, அதுக்கு அடுத்து இந்த சின்ன பாக்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பெயிண்டிங் தான் பண்ணணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி பக்கத்தில் கீழே வைக்கணும். அடுத்தடுத்து கீழே வரது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டில் அது மாதிரி வைக்கணும். வச்சு இது மாதிரி பண்ணால் ஃபுல்லாகவே இது மாதிரி போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கலர் அடிக்கிறீங்களா, அது கொஞ்சம் டார்க்காக அடிக்கணும். இந்த ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி மட்டும் இந்த பாக்ஸில் இந்த டார்க் கலர் அடிச்சுட்டு, அதேமாரி மேலே அந்த சென்டரில் இருக்கிற அந்த பீஸ் மட்டும் இந்த டார்க் கலர் அடிக்கணும். இப்போ இந்த டிசைனில் இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த கலரு, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் லைட் கலராக அடிக்கணும். கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சால் போதும், அதிகமான வித்தியாசம் தேவையில்லை. இல்லைன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் லைட் கலராக அடிச்சுக்கிறேன். இந்த ஒவ்வொரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே டார்க் கலரும், ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் கலராக போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். அதுக்கு அடுத்து அந்த ஒயிட்டாக விட்டுரும் பாருங்க ஸ்டெப்பு மாதிரி, அந்த ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் டார்க்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேறு லெவலாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இது மாதிரி வேணால் இதே மாதிரி நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒயிட்டாக இடத்துல பிளாக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் இது மாதிரி போட்டுக்குங்க. இல்லைனா உங்களுக்கு இது பிடிச்சா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.